பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் தாய் தகப்பனிடம்தான் இருக்கிறது. பிள்ளைகளை வளர்ப்பதில் அவர்கள் ஒரு ஆசிரியராக மட்டுமில்லை, கடைசி தூதராகிய வழிகாட்டியாக அனுப்பிய நம் நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு அல்லாஹ் அவருக்கு வழிகாட்டினால் அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். ஆகையால் அந்த வழிகாட்டுதலை புரிந்து பிள்ளைகள் வாங்க போங்க என்று சொல்ல வேண்டும். குறைவாக இருந்தாலும் எடிசனா அப்பதையா ஒருத்தர் அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க அம்மா பாடத்தில் மசன்னு இருந்தார். ஒரு லெட்ரு கொடுத்து அனுப்பிச்சாங்க, உங்கள் பையன் அப்படி இப்படின்னு போட்டு படிக்கிறதுக்கு லாயக்கு கிடையாது இந்த ஸ்கூலில் அப்படின்ட்டு போட்டு. அந்த லெட்டரை பார்த்து அந்த பையன் கேட்டான், அம்மா என்ன எழுதியிருக்குதுன்றார். நீ ஒரு பெரிய அறிவாளியாம், அதனால் உன்னை இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு டீச்சர் கிடையாது, அதனால் உன்னை லைப்ரரியில் போய் படிச்சுட்டு அப்புறம் இங்கே படிக்கலாம்னு சொல்லுவான். அவன்தான் எடிசன். ஆகையால் உலகத்தில் எல்லாத்திற்கும் அறிவு இருக்கிறது. வீட்டுக்குள் உள்ள அறிவை கற்றுக்கொண்டால் வெளியில் உள்ள அறிவை கற்றுக்கொள்வது, ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்வது, தாய் தகப்பனிடம் கற்றுக்கொள்வதும் எல்லாத்துக்கும் தாய் தந்தை தான் காரணம்.